ரிஷபம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். ரிஷபம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, நீ மெதுவாக போகலாம், ஆனா நீ போகக்கூடிய வழிதான் சரியான வழியாக இருக்கும். இன்று முடிவு வரக்கூடிய நாளாக இல்லை, ஆனா தெளிவு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அது ஒருபோதும் உங்களை கைவிட்டுறது. நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு பொறுமையாகத்தான் கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் உங்களுடைய வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று காலையில நீங்க கண் திறக்கக்கூடிய அந்த ஒரு நொடி உங்களுக்குள்ள ஒரு சத்தம் உங்களுக்குள்ளேயே கேட்கும். எல்லாமே சரியாத்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள எழுதி தொடங்கும். ஆனா எனக்கு மட்டும் ஏன் மனசு சந்தோஷமா இல்லை? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைவரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நமக்கு மட்டும் ஏன் அந்த சந்தோஷமே இல்லாம இருக்கு? நம்முடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தோன்றும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த ஒரு கேள்வி இன்று உங்களுக்கு மட்டும் வருவது இல்லை. இந்த நாளே உங்களுக்கு அப்படியான ஒரு நாளாகத்தான் இருக்கும். இந்த ஒரு நாள் முழுவதும் உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. கேள்வி கேட்டுக்கொண்டு உங்களை நீங்களே இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீண்ட நாட்களா நீங்க அடக்கி வைத்த உணர்ச்சிகள் இன்று மெதுவாக மேலே வர ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு எவ்வளவுதான் அவங்க அவங்க கூட சண்டை போடுற மாதிரி பேசினாலும் இது வரைக்கும் நீங்க உங்களுடைய அமைதியை பொத்தி பாதுகாத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், நீங்க இயல்பாகவே பொறுமை, அமைதி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற மனசு, இந்த மூன்றும் கொண்டவராக இருப்பீங்க. ஆனா கடந்த சில வாரங்களா நீங்க அதிகமா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு வரீங்க. குடும்பத்துக்காக, வேலைக்காக, மற்றவங்களின் நலனுக்காக உங்களை பற்றி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் உங்களுடைய வேலைக்குமாக நீங்க உங்களுடைய பொறுமையாக இருக்கட்டும், உங்களுடைய அமைதியாக இருக்கட்டும், அனைத்தையுமே மற்றவங்க என்ன பேசினாலும் அது அனைத்தையும் நீங்க பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வரீங்க. ஆனா உங்க மனத்துக்குள்ளேயும் தோணும், அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்கள நம்ம எதிர்த்து பேசணும், அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும். ஆனா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வேலை, அதை அனைத்தையும் நீங்க நினைத்து பார்த்துட்டு மற்றவங்க கூட நீங்க தேவையில்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபட மாட்டீங்க. பொறுமையா இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஏற்பட்டிருக்கும். இன்று அந்த தியாகத்தின் சோர்வு உங்களுடைய மனதில் வெளிப்படும். நம்ம எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்கோம், ஆனா நமக்கு யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றி இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு உணர்ச்சி உங்களை தூண்ட வைக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று கிரக நிலையை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் அதனுடன் சந்திரன் உங்களுடைய மனஸ்தாபத்தை தூண்டுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நினைவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அதிகமா வந்து போகும். அதுவும் பழைய நினைவுகள் நிச்சயமா வந்து போகும். அது நல்ல நினைவுகளாகவும் இருக்கும், கெட்ட நினைவுகளாகவும் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை அது அழிக்கவும் செய்யும். அப்படிப்பட்ட நினைவுகளை இந்த ஒரு நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு நினைவூட்டுவாங்க. பழைய மனிதர்கள் நினைவுக்கு வருவாங்க. அப்படி செய்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றும். இன்று அது பலவீனம் இல்லை, இது உங்களுடைய உணர்ச்சியோட சுத்திகரிப்பு. இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல நமக்கு தோன்றதை நம்ம பண்ணிடணும், நம்ம உள்ள அடக்கி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க இந்த ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பீங்க. இன்றுதான் உங்களுடைய மனம் சுமையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். வேலை பார்க்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உழைப்பை யாரும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோன்றும். நான் இருக்கிறது அவசியமே இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உண்மையாக தோன்றும். உண்மை என்ன அப்படின்னா, உங்களை யாரும் ரீப்ளேஸ் உங்க இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது. இன்று ஒரு சிறிய விஷயம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். மேலதிகாரிகளின் பார்வையும் இல்லை அப்படின்னா, ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ, அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். இது வரும் நாட்கள்ல உங்களுக்கு பெரிய உயர்வுக்கான ஒரு அடையாளமாக நிச்சயமாக மாறும். ஏன் அப்படின்னா, நீங்க பொறுமையுடனும் அமைதியுடனும் மற்றவங்ககிட்ட பேசாம உங்களுடைய வேலையை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனா பிடிவாதக்காரங்களா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக நீங்க இருப்பதனால நீங்க செய்கின்ற வேலையை பொறுத்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு வேலையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நடத்தி காட்டும்.
அதே போல ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில இருக்கக்கூடியவங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பழைய கஸ்டமர் இந்த ஒரு நேரத்துல உங்களை தொடர்பு கொள்வாங்க. நின்று போன விஷயங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் பேசப்படும். லாபம் குறைவாக இருக்கும், ஆனா உங்களுடைய எதிர்காலம் உறுதியா மாறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீலிங் உங்களை தேடி வரும். இன்று பணம் குறித்த கவலை உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மை உங்களுடைய பலமாக இந்த ஒரு நாளில் நிச்சயமாக மாறும். இன்று பண விஷயத்துல தேவையில்லாத செலவுகள் இல்லைன்னா தவிர்க்க முடியாத செலவுகள் நிச்சயமா வரக்கூடும். ஆனா இது பயப்பட வேண்டிய நாளா இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க இழக்கக்கூடிய பணம் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை வாங்கும். பிப்ரவரி முதல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் பிளஸ் நிம்மதி இந்த இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக மாறும். காதல்ல இருப்பவங்களுக்கு இன்று நீங்க அதிகமா பேச மாட்டீங்க, ஆனா அதிகம் உணர்வீங்க. ஒருவருக்கொருவர் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிடுவீங்க. ஆனா இந்த ஒரு நேரில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஒரு வார்த்தை கூட உங்க மனதை ஆழமாக பறிக்கும். ஏன்னா இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். அதனால ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு ரிஷபம் ராசிக்காரங்களையோ இல்லைன்னா உங்களுடைய காதலியவோ காதலனையோ நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கூறிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுடைய மனதை ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்படும். எனவே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல நீங்க சரியா பேசணும். பேசலன்னு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு சண்டை சச்சரவுல கொண்டு போய் முடிஞ்சிடும். நீங்க உண்மையா நேசித்தால் இன்று பேசாமல் இருப்பதே உங்களுக்கு மிகவும் நல்லது. மௌனமே உங்களுடைய உறவை இந்த ஒரு நேரத்துல உங்களை காப்பாற்றும். இல்லை அப்படின்னா பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு துணையின் மனநிலை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சிறிய ஈகோ கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். நான் தான் சரி அப்படிங்கிற பிடிவாதம் மட்டும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நாம் இருவரும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்த ஒரு நேரத்துல குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வந்திருக்கும். இது உங்களுக்கு சுமையாக தோன்றும். ஆனா நீங்க நினைவில் வைக்க வேண்டியது ஒண்ணுதான், நீங்க இல்லாம இந்த குடும்பம் இயங்காது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்குள் ஒரு பெரிய ஆறுதலை நிச்சயமா தரும். இன்று உங்களுக்கு தெய்வத்தின் செய்கை மிக மௌனமாக மிக மென்மையாக வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். கோவில்ல கேட்ட மணி சத்தம், ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு வசனம், இது உங்களுக்கு மட்டும் பொருள் புரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்க தெய்வத்துக்கு நெருக்கமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக சரியாகும். ஆனா இந்த ஒரு நாள்ல ரிஷபம் ராசிக்காரங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று மாலையிலோ இல்லைன்னா இரவிலோ ஒரே ஒரு அகல் தீபம், பசுனை அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 7 முறைகள் கூறுங்க. 7 முறைகள் கூறிட்டு மனசுக்குள் 7 முறைகள் நீங்க கூறி விடுங்க. நிச்சயமா அப்படி கூறும் பொழுது உங்களுடைய மனசுக்குள் இருக்கிற பாரங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக தொடங்கும். தூக்கம் உங்களுக்கு நிம்மதியா வரும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும். இந்த ஒரு நாள்ல முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு நாள் முடிவுல மனம் சற்று லேசாக கூடும். எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள எழுந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் ஒரு நல்ல ஒரு நாளாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.